அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10, 11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீட்டிற்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்திய பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்ப சனி, வாக்கு சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படி எல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன். சிவாய நம. அனைவருக்கும் நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்களுக்கு சனி மகா பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு என்னென்ன பலாபலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க வளமுடன். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா 9, 10க்கும் உரிய மகரம், கும்பம் இந்த அதிபதி தான் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன விஷயத்தை கொடுக்குறாருன்னு அள்ளித்தரப்போகிறார். ஏன்னா 11ஆம் பாவகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வராருன்னு அர்த்தம். சனி பகவான் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு, ஏன்னா சனி பகவான் அமரக்கூடிய விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை செய்வார். பார்க்கக்கூடிய பாவகத்துக்கு தான் சில பலாபலன்களை கஷ்டத்தை கொடுப்பார். சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு கிரகம் ரிஷபராசி நேயர்களுக்கு. ஏன்னா அன்பு, பண்பு, பாசம் எதை விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு. யாருக்காக இருந்தாலும் உபகாரியமோ ரிஷபராசி யாருக்காக இருந்தாலும் முன்னாடி போய் நின்று செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த குணம் இருக்கும். இயற்கையிலேயே பெருமாளுடைய வழிபாடும்
எம்பெருமானுடைய வழிபாடு உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசி. ஏன்னா நந்தி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவனும் உங்களுடைய ராசி தானே. சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் 3 நட்சத்திரங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு பலாபலன் கொடுக்கும். ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தியை ஒட்டி நமக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். அதே போல் உங்களுடைய சனி பகவான் எங்கே இருக்கிறார்? ஏன்னா யோகவான் ரிஷபத்துக்கு. அது என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு ஜனன ஜாதகத்தில். கோச்சார கிரகமாக வரும்பொழுது நமக்கு சில மாற்றம் ஏற்றம் தரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு 40% தான். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 90% ஒரு லாபஸ்தானமாக வந்து அமரக்கூடிய அமைப்புங்க. அப்படி அமரக்கூற அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்துக்கு என்னென்ன விஷயங்களை தரப்போறார் அப்படின்னா, உங்களுடைய கிரக அமைப்புக்கு சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பில் போய் உட்காரார். ஏன்னா மீனத்துக்கு அமரக்கூடிய அமைப்பு. மீனம் அப்படின்னீங்கன்னா குருவுடைய இடம். குரு உங்களுக்கு இப்போ ஜனன ஜாதகத்தில் வந்து இல்லை, கோச்சாரத்தில் இருக்குது, ரிஷபத்தில் தான் இருக்கார். அப்புறம் குரு 2க்கு போயிடுவார். ஏன்னா 4 கிரக பயிற்சி இந்த ஆண்டுங்க. அப்போ சனி பகவான் அந்த அமரக்கூடிய இடம் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு நுழையிறார். அப்போ சில விஷயங்களை, உலகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நிறைய கற்றுக்குவீங்க. வெளி வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்களாக உங்களுக்கு தெரிய வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம். துணிஞ்சு நீங்கள் இறங்கக்கூடிய, ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன்லாம் வருது. அப்போ துணிஞ்சு நீங்கள் இறங்கக்கூடிய அமைப்புக்கு ரிஷபம் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது, தைரியத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம், தன்னம்பிக்கையை கொடுக்குதுங்க. அப்போ இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், சில விஷயங்கள் மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அந்த விடுபடக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியமான சிந்தனைகள் வரும், நல்ல நட்பு வட்டாரம் வரும். இசைத்துறை, கலைத்துறை, சினிமா துறையில் வெளிநாட்டு பேசக்கூடிய, அந்த அதர் பாஷை பேசக்கூடியவங்க தொடர்பெல்லாம் கிடைக்குங்க. மீடியாவில் நல்ல பிரபலியமாக வரக்கூடிய காலகட்டங்கள். சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ரிஷபத்துக்கு. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும்போது அலைச்சல்களும் வரதானே செய்யும். அப்போ மன உளைச்சல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ப்ரேயர் வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போகணும். உங்களுடைய சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கோச்சார கிரகம் எப்படியெல்லாம் அதுக்கு திரிகோணத்தில், கேந்திரத்தில் அமையுதுங்கிறத நீங்கள் ஜாதக கட்டத்தையும் பார்த்துக்கணும். ஒவ்வொரு பெயர்ச்சிக்குமே, ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த வருஷம் எப்படியெல்லாம் நம்ம நடத்தி கொண்டு போகணும், என்ன வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தருவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா ஜென்மகுரு வெளியே போயிட்டார். குழந்தைகள்லாம் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்கெல்லாம், உங்கள் குழந்தைகளுக்கு உத்தியோகம் அமைப்பு, நல்ல காலேஜில், நல்ல கல்லூரியிலலாம் உங்களுக்கு நல்ல என்ன சீட்டு வேணுமோ கிடைக்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் உண்டுங்க. ரிஷபத்துக்கெலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு கௌரவம் கிடைக்கும். ஏதாவது கடன் கப்பி இருந்துச்சு, இத்தனை வருஷமாக வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம், படிப்படியாக கடன் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் பாவகத்தை பார்க்குது சனி பகவான், உங்களுடைய 5ஆம் பாவம் கன்னியை. அந்த பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது நேர்த்தி கடன்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் தெரிஞ்சு செஞ்சுடுங்க. என்னான்னு பண்ணும்போது யோசித்து பாருங்கள். அதே போல் உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் கர்மவினை நீக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரியவங்களெல்லாம் மதித்து நடக்கணும். தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியம் நல்லா இருக்கா அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கிறது நல்லதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு கன்னியை பார்க்கக்கூடிய சனி பகவான் பல விஷயங்கள், இந்த புதையல் யோகம் அப்படிம்பாங்க, அது மாதிரி ஏதாவது விடுபட்ட காரியங்கள் ரொம்ப வருஷமாக கொடுக்காம வச்சுருந்தாங்கங்க பணம், இனிமேல் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குப்பீங்க. அது வரக்கூடிய அமைப்பு. அப்போ தனவரவு, பணவரவு உண்டு இவருக்கு. இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பூர்வீகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது தடுமாற்றங்கள் இருந்துச்சு, சொத்து தகராறு இருந்துச்சு, பங்காளி சண்டை, இது மாதிரி விஷயம்லாம் தீர்வுக்கு வரும். பம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் உங்களுக்கு தீர்வு வரக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு இருக்கிறனால சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா ஓடி ஓடி உழைக்கக்கூடிய அமைப்பை வச்சுக்குங்க. எதையுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்
இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் சட்டு சட்டு சட்டுன்னு கைரியம் காரியம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமாக அவர் பயணித்து போகக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு சுக்கிரன்கிற வரவு, மனைவினால யோகம் உண்டு. மனைவிக்கு வேலைக்கு போகக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்தீங்கன்னா கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரிஷபராசி நேயர்கள் எல்லாருக்குமே யோகமான பொன்னான காலகட்டமாக இருந்தாலும் நம்ம என்ன வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ குருவுடைய இடத்துல போய் சனி பகவான் அமரனால கண்டிப்பாக நீங்கள் குருஷேஸ்திரம்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிபாடெல்லாம் நீங்கள் எடுக்கிறது நல்லது. அதே போல் சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. நந்திக்கு அபிஷேகத்துக்கு பிரதோஷ அன்னைக்கு நீங்கள் அபிஷேக பால் கொடுங்க. பால், தேன், பன்னீர் இந்த 3 அபிஷேக பொருள் கொடுத்து வில்வ இலை கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க. சிவபுராணம் சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாங்க. எதையும் நீங்கள் விடுபடாமல் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லா காரிய சித்தியும் கிடைக்கும், கைகூடும். என்னதான் நம்ம கோச்சாரம் சொன்னாலும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். எந்த ஒரு தட்டு தடுமாற்றமும் இல்லாமல் கவனமாக கேட்டுக்கணும். இன்னும் அவங்கவுங்க தசாபுத்தி படி உங்களுடைய பரிகாரங்கள் மாறும். இதுலேயே நம்ம உலகியல் பரிகாரம் சொல்கிறோம், அதே போல் வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறோம். நமக்கு வாழ்வியல் பரிகாரங்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம மந்திரங்கள் சொல்கிறது, அதே போல் எந்திரங்கள் இது மாதிரி பலாபலனுக்கு கொடுக்கறது, தொழில் சார்ந்து, திருமண தடை சார்ந்து, இது மாதிரிலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு எதனால் தடை அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நல்லா இருக்கும். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே ஈசனரும் நந்தியம்பெருமானுடைய அனுகிரகமும் பெற்று எல்லா வளமும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீக்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.